இக்கட்டான சூழல். டீன் நினைத்திருந்தால் என்னை ரிலீவ் பண்ணாமல் அந்த செக்ஷன் இருந்துதான் ஆக வேண்டும், நீங்கள் அந்த பதவி உயர்வுக்கு போக முடியாது என்று தடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த நான் என்னுடைய போஸ்டிங் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ், இந்த நிறுவனத்தின் மருத்துவமனை பராமரிக்கப்பட வேண்டும். அங்கே எந்த பதவியும் காலியாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நானும் பயன்பெற வேண்டும், உடனடி பயன்பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, உயர்ந்த காரணத்திற்காக எனக்கு பதவி உயர்வு வந்த மறுநாளை என்னை ரிலீவ் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தவர் நம்முடைய டீன் என்பதை இந்த தருணத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவர் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, அவர் நம் மீது எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார் என்பதற்கு இன்னொரு சான்று, நாம் இந்த விழாவிற்கு அவரை சிறப்பாளராக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். எந்த மறுப்பும் இல்லை. அவருக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு பணிச்சுமையில் இருப்பவர் என்று நமக்கு எல்லோரும் தெரியும். ஆனால் எப்பொழுதும், இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த ஆண்டும் கூட நாங்கள் எப்பொழுது சென்று கேட்டாலும், அதுவும் ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் கேட்டோம், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் கேட்டோம். நாங்கள் உடனே எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நான் வருகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவருக்கு இன்றைய சூழலில் அவர் வீட்டில் விருந்தினர் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த ஜிப்மர் மணமகள் மன்றம் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கின்றது. அதை அவரை நாங்கள் வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து இன்னொருவரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை. எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார், ஆடாமல் அசையாமல் நடை நடப்பார். எவ்வளவு கடுமையான வேலையாக இருந்தாலும் உடம்பை ஒரு இன்ச்சி கூட அலட்டிக் கொள்ள மாட்டார். ஆனால் எடுத்த காரியத்தை எந்த சலசலப்பும் இல்லாமல், எந்த பரபரப்பும் இல்லாமல் நறுக்காக நச்சென்று முடித்து காட்டுவார். விளம்பரமும் தேடிக்கொள்ள மாட்டார். இப்பொழுது புரிந்திருக்கும் நான் யாரை சொல்கிறேன் என்று. அவர்தான் நம்முடைய அன்பிற்குரிய தம்பி பிரகாஷ். அவர் மட்டும் இல்லை என்றிருந்தால் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. காரணம், இந்த விழா தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது இந்த விழாவின் போட்டிகள் கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக நடைபெற்றன. அதற்கு முன்பாக திட்டமிடுதலில் இருந்து இன்று வரை அவர் ஒரு சூறாவளி போல் சுற்றி தன்னுடைய பணிகளை முடித்துக் கொண்டு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இது எந்த இடத்திலும் சிறு பிசகு கூட இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார். அவரும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதை நான் வருக என்று வரவேற்கின்றேன். அவரோடும் என்னோடும் தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் அளவின்றி கொடுத்திருக்கும் என்னுடைய சக நண்பர், சக ஊழியர், எஸ்டேட் மேனேஜர் திரு வேல்முருகன் அவர்களையும், மற்றும் இந்த கண்காட்சியை எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த கண்காட்சிக்கு திட்டமிட்டது, அதை வடிவமைத்தது, அதற்கு ஏற்பாடுகள் செய்தது, இவையெல்லாம் தன்னுடைய உடல்நிலையையும் மீறி இவ்வளவு அழகான சிறப்பாக ஏற்பாடு செய்த நண்பர் மதிவாணன் மற்றும் ராமு, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே வேண்டும். அவர்களெல்லாம், இளவரசி சங்கர், பத்மாவதி, இன்னும் என்னோட பேர்லாம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னால் அதுவே நேரம் ஆகிடும். ஸோ இந்த விழாவிற்கு மிக சிறப்பாக தங்களுடைய பணிகளை ஆற்றியிருக்கின்ற அனைத்து குழு சேர்மன்கள், உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைவரையும் நாங்கள் வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த போட்டிகளில், நாங்கள் நடத்திய போட்டிகளிலே ஆர்வமாக கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய அனைத்து ஊழியர்களுக்கும் மற்றும் இன்று இந்த விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கின்ற கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஊழியர்களுக்கும், இந்த போட்டிகளில், இந்த விழாக்களில், கலை நிகழ்ச்சிகளில் நடந்து கொள்ள வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் நான் வருக என்று வரவேற்கின்றேன். உடம்பாரழியின் உயிரார் அழிவர், திடம்பரு மெய்ஞான சேரவும் மாட்டார் என்பது திருமூலனுடைய வாக்கு. உடம்பு இருந்தால்தான் உயிர்
நலமாக இருக்கும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பார்கள். அதுபோல நம்முடைய உடலை நாம் பேணி காக்க வேண்டும். அந்த பேணி காக்கின்ற பணியை தான் இந்த ஜிப்மர் மணமகள் மன்றம் செய்து கொண்டிருக்கின்றது. விளையாட்டையும் எடுத்துக்கொண்டால் விளையாடும் போது விளையாடுபவர்களின் மனம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, அதை கண்டு ரசிக்கின்ற மக்களின் மனமும் மகிழ்ச்சி அடைகிறது. மனதில் சந்தோஷம் இருக்கும்போது உடலில் நோய் இருந்தாலும் பறந்துவிடும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை லட்சியம் என்னவாக இருக்க முடியும் என்றால் அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறொன்றுமாக இருக்க முடியாது. அப்படி எந்த மனிதனும் தான் நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும், வாழ்க்கையில் துன்பப்பட்டு சாக வேண்டும் என்று நினைக்காமல் மகிழ்ச்சியாகவே இருக்க விரும்புவான். உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் அவன் ஏழையானாலும் சரி, பணக்காரனானாலும் சரி, படிக்காதவனானாலும் சரி, படித்தவனானாலும் சரி, அவனுடைய ஒரே நோக்கம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த மகிழ்ச்சியை தான் நம்முடைய ஜிப்மர் மணமகள் மன்றம் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு வெற்றிகரமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே உலக உயிர்கள் அனைத்துக்கும் தேவைப்படும் பொருளான தேடும் பொருளான மகிழ்ச்சியை தோற்றுவிப்பதே இந்த மணமகள் மன்றத்தின் நோக்கமாகும். இது இந்த ஆண்டு பல்வேறு போட்டிகளை நடத்தியிருக்கின்றது. கையில் இழுக்கும் போட்டியில் தொடங்கி பேட்மிண்டன், கிரிக்கெட், கைப்பந்து, பால் பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ், கால்பந்து இப்படி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளையும் ஓவியம், கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, சிறுகதை போட்டி, மாறுவேட போட்டி என்று பல்வேறு கலை போட்டிகளையும் இதுவரை நடத்தி இன்று மிக சிறப்பான ஒரு கண்காட்சியும் நடத்தியிருக்கின்றது. மலர், காய்கறி, கற்சிற்பங்கள் போன்ற வண்ண வரைபடங்கள் போன்றவற்றை காட்சி பொருளாக வைத்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆட்டியுள்ளது. இப்படிப்பட்ட போட்டிகளை நாங்கள் கடந்த ஆண்டும் நடத்தினோம், இந்த ஆண்டும் நடத்துகிறோம், தொடர்ந்து நடத்துவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடந்து இப்பொழுது பரிசுகளை தர வேண்டிய இந்த நாளிலே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான் என்று ஒரு பொன்மொழி சொல்லுவார்கள். அதாவது ஊக்கப்படுத்தினால் எந்த மனிதனும் தன்னுடைய திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துவார் என்பது அதன் பொருள். அந்த வகையிலே நமக்கெல்லாம் ஊக்கப்படுத்தும் நோக்கத்தோடு நமக்கு ஊக்க சக்தியாக ஊட்டச்சத்தாக இருப்பவர் நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய இயக்குனர் அவர்கள். நமக்கு எந்தவித ஊக்கமும் இல்லாவிட்டால் திறமைசாலி கூட சோர்ந்து போவான். தூண்டுதல் இல்லாவிட்டால் விளக்கு கூட சிறப்பாக எரியாது. குழந்தைக்கு பல்லு கூட முளைக்கும் போது சில குழந்தைகள் பல்லு வெளியில் வராது. அதை தாய்மார்கள் என்ன சொல்லுங்க, அந்த நெல் எடுத்து கீறி விட்டு அதுக்கு 2-3 நாளில் அது பல்லு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஊக்கப்படுத்துவது என்பது தேவை. ஊக்கம் இருந்தால்தான் மனிதன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு நிதி உதவியானாலும் சரி, மற்ற எந்த உதவியானாலும் சரி தட்டாமல் வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்குனர் அவர்களை இந்த சமயத்தில் நான் மீண்டும் வருக என்று வரவேற்கின்றேன். விளையாட்டு என்று சொல்லும் பொழுது அது ஏதோ நமக்கு ஒரு பொழுதுபோக்கு செயல் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது அதனுடைய தாற்பயமே வேறு, அதனுடைய உள்ளாக்கமே வேறு. விளையாட்டின் மூலம் ஒற்றுமை பலப்படுகிறது, உடல் வலிமை பெறுகிறது, வாழ்க்கையில் வெற்றியை எப்படி அடைவது என்ற தத்துவம் அதில் அடங்கியிருக்கின்றது. இப்படி பல்வேறு நோக்கங்கள் அடங்கியிருக்கின்ற விளையாட்டுத் துறையானாலும் சரி, மகிழ்ச்சியை வரவேற்கின்ற கலைத்துறையானாலும் சரி, 2 துறைகளையும் உள்ளடக்கி இந்த ஜிப்மர் மணமகள் மன்றம் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே ஜிப்மர் ஊழியர்களாகிய உங்களை நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுடைய திறமைகளை இந்த ஜிப்மர் என்னும் சிறிய நிலப்பரப்பிற்குள்ளே அடக்கிக் கொள்ளாமல் மேலும் மேலும் வளர்த்து அது தேச அளவிலும் சரி, அதையும் தாண்டி உலக அளவிலும் சரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான உறுதுணையையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று கூறி, இதிலே வெற்றி பெற்றவர்களை இந்த ஜிப்மர் மணமகள் மன்றம் வாழ்த்துகிறது. அதே சமயத்தில் தோல்வி அடைந்தவர்கள்
துவண்டு விடக்கூடாது. தோல்வி என்பது ஒரு தோளில் போடுகின்ற துண்டு போல, வேட்டி என்பது வெற்றி என்பது இடுப்பில் கட்டுகின்ற வேட்டி போல. துண்டு போட்டவர்கள் கூட தோல்வி அடைந்தவர்கள் கூட துண்டை தூக்கி போட்டு விட முடியும். ஆனால் வெற்றி அடைந்தவர்கள் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு ஆட்பட்டவர்கள் அந்த வெற்றியை மறுமுறை இழந்தால் அவமானத்திற்கு ஆளாக வேண்டும். எனவே வெற்றி பெற்றவர்கள் வெற்றியை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டும். தோல்வி பெற்றவர்கள் இழந்த வெற்றியை மீண்டும் பெற போராட வேண்டும். உங்களுடைய திறமையை அதற்கு தகுந்தாற்போல் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் இந்த ஜிப்மர் மணமொழி மன்றம் வழங்கும் என்று கூறி, இங்கு வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களையும் உங்களையும் வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கின்றேன். என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செல்வம் ஐயா அவர்களே, அடுத்தபடியாக விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்துவது நமது பண்பாடு. அதன் அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக ஷால் போர்த்தும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முதலில் நமது இயக்குனர் அவர்களுக்கு ஷால் போர்த்த திரு பெட்டின் அந்துவான் அவர்களையும் முருகதாஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நமது கணக்கு அதிகாரி செல்வம் ஐயா அவர்களுக்கு ஷால் போர்த்த சுரேஷ் அவர்களையும் தென்றல் அரசன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சார். ஜிப்மர் டீன் டாக்டர் கேஎஸ் ரெட்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இங்கே வந்து தமிழில் பேசலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு செல்வம் அண்ட் யுவர் மேடம், ஐ திங்க் ஐ வில் withdraw my intention to speak in Tamil. என் தமிழில் வந்து என் பேஷண்ட்டோட போகுதுன்னு நினைக்கிறேன். பேஷண்ட்டுக்கு நல்லா புரியுது நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி. ஆனால் இங்கே தமிழ் பேசுகிறது நான் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. ஸோ let me talk to you in English. I'm very glad to be part of this staff recreation club function. I had attended last year also, and I have seen a lot of enthusiasm among the staff. And I realized that a lot of staff have a lot of talent in sketching, in painting, in coin collection, and I have seen the views they express. And I think I've seen a lot of carvings of the vegetables, which requires a lot of patience and skill. And I'm particularly impressed with the theme of the column which Mr. Ramu had done. I think in the fitness of things, considering what is happening around us in the country today, I think to prevent violence against women, he has conveyed the theme in the form of a beautiful column. I must congratulate the thought behind it, and I'm sure it's a sign of encouragement. I have seen some children playing. They're so talented, they play so many musical instruments. It reminds me of my youth and what I have lost. I think after I entered into medical college, I think I forgot most of my hobbies, most of my other interests.